லக்னவி குர்தா பேட்டர்ன் மற்றும் வெட்டுதல். லக்னவி குர்தா பேட்டர்ன் அண்ட் கட்டிங். லக்னவி குர்தா என்பது அதன் நுணுக்கமான எம்ப்ராய்டரிக்கு பெயர் பெற்றது. அதாவது சிக்கன்காரி மற்றும் அதன் பாரம்பரிய ஸ்டைலில் ஆனது. அதன் பேட்டர்ன் மற்றும் வெட்டுதல் எளிமையானதாக இருந்தாலும் தைக்கப்பட்ட ஆடை மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். லக்னவி குர்தா லேசான ரக மற்றும் சௌகரியமான ஆடையாக அறியப்படுகிறது. அதன் பேட்டர்ன் மற்றும் வெட்டுதல் ஒரு பாரம்பரிய குர்தாவிலிருந்து சற்றே வேறுபடுகிறது. ஆனால் அதை எளிய வழியிலும் தயாரிக்க முடியும். துணியை சரியான அளவிற்கு வெட்டவும் குர்தாவை துல்லியமாக உருவாக்கவும் லக்னவி குர்தா பேட்டர்ன் தயாரிக்கப்படுகிறது. இதனால் இந்த பேட்டர்ன் ஆனது குர்தாவின் பாரம்பரிய வடிவமைப்பு மற்றும் ஃபிட்டிங்கை உறுதி செய்கிறது. லக்னவி குர்தாக்கள் சிறந்த எம்ப்ராய்டரி மற்றும் தனித்துவமான ஸ்டைலை கொண்டுள்ளன. எனவே பேட்டர்ன் துல்லியமாக இருப்பது அவசியம். பேட்டர்ன் தயாரிக்கப்பட்டவுடன் அதை பலமுறை மீண்டும் பயன்படுத்தலாம். இது நேரத்தை மிச்சப்படுத்துகிறது மற்றும் அதிக குர்தாக்களை விரைவாகவும் எளிதாகவும் உருவாக்குகிறது. பல லக்னவி குர்தாக்கள் ஒரே வடிவமைப்பில் தயாரிக்கப்பட வேண்டும் என்றால் அதே பேட்டர்னை பயன்படுத்துவது ஒவ்வொரு முறையும் சீரான சைஸ் மற்றும் ஸ்டைலுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. லக்னவி குர்தா என்பது பாரம்பரியமான மற்றும் மிகவும் அழகான குர்தா ஆகும். பெரும்பாலும் சிக்கன்காரி எம்ப்ராய்டரி வேலைப்பாடு கொண்டது. அதன் பேட்டர்ன் வழக்கமான குர்தாவிலிருந்து சற்றே வேறுபடுகிறது மற்றும் ஸ்டைலாக உள்ளது. இதன் வெட்டப்பட்ட பேட்டர்ன் சற்றே லூஸாகவும் சௌகரியமாகவும் இருக்கும். ஆனால் அதை வெட்டுவது கடினமானது அல்ல. லக்னவி குர்தா பேட்டர்னை வெட்டுவதற்கான படிநிலைகளை பார்ப்போம். இங்கே சில அளவீடுகள் உள்ளன. ஒரு சாம்பிளும் இங்கே காட்டப்பட்டுள்ளது. உண்மையான அளவீடுகள் அணிபவரை பொறுத்து மாறுபடும். நீளம். குர்தாவின் நீளம் நீங்கள் விரும்பும் அளவிற்கு இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக 36 அங்குலம். மார்பகம் மார்பு எடுத்துக்காட்டு 36 அங்குலம். இடுப்பு ஃபிட்டாகும் அளவிற்கு. தோள்பட்டை எடுத்துக்காட்டு 14 அங்குலங்கள். ஸ்லீவ் நீளம் எடுத்துக்காட்டு 18 அங்குலங்கள். ஸ்லீவ் அகலம் எடுத்துக்காட்டு 12 அங்குலங்கள். கழுத்து ஆழம் முன் மற்றும் பின்புறம் எடுத்துக்காட்டு 6 முதல் 7 அங்குலங்கள். ஃப்ளேர் அல்லது விரிவு நிலை. ஹெம் அல்லது கெரா. லக்னவி குர்தா சற்றே விரிந்த நிலை கொண்டது. அதன் ஃப்ளேர் அல்லது விரிவு நிலை 30 40 அங்குலங்கள் வைக்கப்படுகிறது. லக்னவி குர்தாவிற்கான பேப்பர் பேட்டர்னை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம். இது பின்னர் துணியில் வெட்டுவதற்காக பயன்படுத்தப்படும். முதலில் பேப்பரை 2 முறை மடியுங்கள். முதலில் அகல வாரியாகவும் பின்னர் நீள வாரியாகவும் மடிக்கவும். இது 4 லேயர்களை உருவாக்கும். முன்பகுதிக்கு 2 லேயர்கள் மற்றும் பின்புறத்திற்கு 2 லேயர்கள். இப்போது லக்னவி குர்தாவை வெட்டுவதற்கான அளவீடுகளை மார்க் செய்யவும். குர்தாவின் நீளத்தை மார்க் செய்ய தோள்பட்டையிலிருந்து விரும்பிய நீளம் வரை மார்க் செய்யவும். மார்பக அளவீட்டை 4ஆல் வகுத்து 1.5 அங்குல மடிப்பு மார்ஜினை சேர்க்கவும். எடுத்துக்காட்டாக மார்பளவு 36 அங்குலமாக இருந்தால் 36 வகுத்தல் 4 = 9 அங்குலம் மற்றும் 9 கூட்டல் 1.5 = 10.5 அங்குலமாக இருக்கும். தோள்பட்டை அளவீட்டை பாதியாக குறைக்கவும். எடுத்துக்காட்டாக தோள்பட்டை 14ஆக இருந்தால் 14 வகுத்தல் 2 = 7 அங்குலங்கள். கழுத்து அகலத்தை 3.5 அங்குலங்களும் கழுத்து ஆழத்தை 6 7 அங்குலங்களும் வைத்துக் கொள்ளுங்கள். வடிவமைப்பிற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். அணிபவரின் உடல் வடிவத்தை மனதில் வைத்து தேவைப்பட்டால் இடுப்பு மற்றும் ஹிப் பகுதியில் சிறிது ஃபிட்டிங்கை அனுமதியுங்கள். ஏ-லைன் அல்லது விரிவடைந்த தோற்றத்தை அடைய கீழே ஃப்ளேரை அல்லது விரிவு நிலையை அதிகரிக்கலாம். நெக்லைனிலிருந்து தொடங்குவோம். முன்புற கழுத்து ஆழம் பொதுவாக 6 7 அங்குலங்கள் மற்றும் அகலம் 3 4 அங்குலங்கள் ஆகும். பின்புற கழுத்து ஆழம் 2 3 அங்குலங்கள்.
முன்கழுத்தின் அகலமும் இதேதான். தேவைக்கேற்ப வெட்டவும். இதற்கு பிறகு தோள்பட்டை மற்றும் ஆம்ஹோலை மார்க் செய்யவும். ஸ்லீவ்களை வெட்டும் போது ஸ்லீவ் நீளத்தில் 1 அங்குலம் கூடுதலாக மார்ஜினாக வைக்கவும். ஆம்ஹோலுக்கு மேற்புறத்தில் நளினமாக வளைந்த வடிவத்தை கொடுங்கள். இப்போது பக்கவாட்டு ஸ்லிட்டுகள் மற்றும் ஒட்டுமொத்த வடிவத்தை பாருங்கள். கீழே ஒரு சிறிய ஏலைன் வடிவத்தை கொடுங்கள். பக்கவாட்டு ஸ்லிட்டுகளுக்கு கீழே இருந்து சுமார் 18 - 20 அங்குல அளவில் ஸ்ட்ரெயிட்டான ஓப்பனிங்கை உருவாக்குங்கள். இப்போது இந்த பகுதிகளுக்கு கோடுகளை வரைவோம். அளவிடப்பட்ட அகலங்களுக்கு ஏற்ப மார்பளவு, இடுப்பு மற்றும் ஹிப் முழுவதும் கோடுகளை வரையவும். பின்னர் உடலின் இயற்கையான வடிவத்தை பிரதிபலிக்க இந்த 3 புள்ளிகளையும் வளைந்த கோட்டுடன் இணைக்கவும். இந்த கோடு மேலிருந்து கீழாக செல்கிறது. மார்பிலிருந்து தொடங்கி ஹெம் வரை செல்கிறது. இப்போது மடிப்பு மார்ஜின் கோட்டை ஹெம் வரை வரையவும். முதன்மை வெட்டுக்கோட்டுக்கு வெளியே சுமார் 1 அங்குலம் அல்லது தீர்மானிக்கப்பட்ட மடிப்பு மார்ஜினில் 2வது கோட்டை வரையவும். இந்த கோடு மடிப்பு மார்ஜினை குறிக்கிறது. இதனால் வெட்டும் போது கூடுதல் துணியை விட முடியும். எல்லா மார்க்கிங் செய்தலும் முடிந்து பேப்பர் பேட்டர்ன் தயாரானதும் அதை துணியில் வைத்து தனித்தனியாக வெட்டலாம். சுருக்கம்: இந்த வீடியோவில் லக்னவி குர்தாவிற்கான பேட்டர்ன் டிராஃப்ட் செய்யும் செயல்முறையை நாம் கற்றுக்கொண்டோம். துணிகளை வெட்டுவதற்கும் ஆடைகளை தயாரிப்பதற்கும் துல்லியத்தை உறுதிப்படுத்தவும் பேட்டர்ன்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். துல்லியமான அளவீட்டு தகவல் பற்றியும் பல துண்டுகளை உருவாக்க ஒரே ஒரு பேட்டர்னை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் நாம் அறிந்தோம். துல்லியமான மற்றும் திறமையாக வெட்டுவதற்கு தேவையான படிநிலைகள் பற்றிய தகவல்களையும் பேட்டர்னை உருவாக்கும் செயல்முறையையும் வீடியோ நமக்கு காட்டுகிறது. இந்த நுட்பம் துணி வீணாவதை குறைக்கிறது, நேரத்தை மிச்சப்படுத்துகிறது மற்றும் பல தரப்பட்ட ஆடைகளின் வடிவமைப்பில் சீரான தன்மையை பராமரிக்க உதவுகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு பணி. ஒரு பாரம்பரிய லக்னவி குர்தாவிற்கான பேப்பர் வடிவத்தை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை விளக்கும் வீடியோவை உருவாக்கவும். அதில் ஒவ்வொரு அளவீட்டு படிநிலைகளையும் விரிவாக விளக்கவும். ஒவ்வொரு அளவீடும் குர்தாவின் ஃபிட்டிங்கை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் விளக்கவும்.